ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு ஒரு முட்டை தோசை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா இதை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கையை வச்சு கரைச்சா தான் இது கட்டி இல்லாமல் நல்லா கரைக்க முடியும். அதனால் கையை வச்சே கரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க தண்ணியாக. ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன் நான் ஒரு கப்பு மைதாக்கு. இது 3 முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா அடிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த அடித்த முட்டையை ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூளும் இதில் போடணும். ஏன்னா முட்டை போடுறதுனால மிளகுத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் நீச்ச வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, வெறும் பச்சை வெங்காயமும் காஞ்ச மிளகா, உப்பு, அவ்வளவுதான். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இது அப்படியே நம்ம தோசையை ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த தோசை. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவினிங்கில் நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை காலையிலையும் உங்களுக்கு டிஃபனுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேன், அவ்வளோதான். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.